காமாலை, இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மஞ்ச காமாலை, அது ஒண்ணுதான். காமாலை வந்து 18 வகையான காமாலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும். சித்தர்கள் இந்த காமாலை நோயை 18 வகையா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காமாலைக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறி இருக்கும். ஒரு சில காமாலைகள் கியூரபிள், ஒரு சில காமாலைகள் அன்கியூரபிள். சில காமாலை குணப்படுத்த முடியும், சில காமாலைகளை குணப்படுத்தவே முடியாத மரணம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு 18 வகையான காமாலை இருக்கு. வாத காமாலை, பித்த காமாலை, சிலேத்ம காமாலை, வரக்காமாலை, மஞ்சள் காமாலை, இது 18 வகையான காமாலைகள். இந்த காமாலை ஏன் வருது? கல்லீரனுடைய பாதிப்புனால பித்த நீர் அதிகரித்து இந்த காமாலை வரும். இப்போ இந்த கல்லீரலை பாதுகாத்து வச்சோம்னா இந்த காமாலைங்கிற நோய் வராது. இந்த கல்லீரலை கெடுக்கக்கூடியது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். அதிகமான எண்ணெய் பலகாரங்கள், அதிகமான காரம், புளி, கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால லிவர்னுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டு அந்த பித்த நீர் ரத்தத்தில் கலக்கும் போது இந்த காமாலை. இன்னும் சில ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த பாக்கு, இந்த மாதிரி சில புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்தும் போது லிவர் பாதிப்படையுது. எப்போ லிவர் பாதிப்படைஞ்சா தான் இந்த காமாலை நோய். சரி, இந்த லிவர் பாதிப்படைஞ்சிருச்சு, அதை சரி பண்ணணும், என்ன பண்ணுறது? அதுக்கு சரியான காமாலை 18 வகைன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு காமாலை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எந்த வகையான காமாலை, அதுக்குண்டான சரியான மருத்துவ முறையை கையாளும் போது முழுமையாக அந்த காமாலை நோயை குணப்படுத்தும். இந்த லிவர் பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு அறிவு? சரியா பசி ஆகாது, அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், வாந்தி, மயக்கம், வாய் கசப்பு, இந்த மாதிரி எல்லாம் இந்த அறிகுறிகள் இருக்கும்போது பித்தத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அந்த பித்தம் சார்ந்த நோய்கள், லிவர் பாதிப்பு நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சரியான மருத்துவரை அணுகி மருத்துவ முறைகளை கையாளும் போது இந்த காமாலை முழுமையாக நம்ம குணப்படுத்திடலாம். உணவு கட்டுப்பாடுகள், ஆயில் ஃபுட்ஸை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சில நடைமுறைகள், பழக்க வழக்கங்களை மாற்றும் போது இந்த காமாலை நோய் வராமல் நம்மளை தற்காத்துக்கணும். இருதயத்தை விட பாதுகாப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கல்லீரல். இந்த கல்லீரலை பாதுகாத்து நோயில்லா வாழ்வு வாழ்வோம். ஜாண்டிஸ், இந்த காமாலை பற்றி சொன்னேன். இந்த காமாலை 18 வகையான காமாலை மனிதனுக்கு ஏற்பட்டு, இதில் உங்களுக்கு எந்த வகையான காமாலை? கவலையப்படாதீங்க. எந்த வகையான காமாலை இருந்தாலும் குணமளிக்க நாங்கள் இருக்கிறோம். பல்லடம் ஜெயம் மருத்துவமனை வாங்க. 3 நாள் இங்கே தங்கி இருங்க. உங்களுடைய காமாலை நோய் முழுமையாக குணம்.